ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை காசி லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாமா? கேட்டுட்ருக்காங்க, ஏன் லேட்டாக வந்தால் இனிமேல் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிட்டுறாங்க. சரி, நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போகிறாங்க முத்து. அதுக்கப்புறம் மீனை வந்து காசு எடுத்துகிட்டு, சரி மாமா நான் போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா விஜயகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அத்தை நான் போயிட்டு வரேன்ட்டு. நீ போயிட்டு சாப்பாடெலாம் யார் செய்யுது அப்படின்ட்டு. அத்தை நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை உடனே ஃபோன் பண்ணி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க. விஜயாக்கு இது அண்ணாமலை கேட்குறீங்க, யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், என்ன நீ தானாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சொன்னேன் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு சின்னமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மீனா வந்து காசு எடுத்துகிட்டு வரா, ஒரு மஞ்சள் பையில் தான் சுற்றி எடுத்துகிட்டு வரா, நீங்கள் எப்படியாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுவே எனக்கு போதும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்கடா 4 பேர் இருக்காங்க, 4 பக்கம் நிற்க வச்சுட்டு அவள் வந்து இந்த மண்டபத்திலே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. தெரு முனையில் வந்து 2 பேர் இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்டோ இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா அந்த சைட்லேருந்து 2 பேர் வண்டியில் வந்துட்டு பின்னாடியே மாஸ்க் கட்டிட்டு வரானுங்க. அந்த நேரம் பார்த்து ஆட்டோவும் ரிப்பேர் ஆகிடுது. ரிப்பேர் ஆனோடனே மீனா வந்து சரி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவங்க எல்லாம் காசு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இல்லைம்மா நானும் கொண்டு போய் விடவே இல்லையே, இல்லைண்ணா பரவாயில்ல நீங்கள் பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மீனாவும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி பார்த்தா வர வழியில் ஒருத்தன் பிடுங்குறான் காசு, பிடுங்கிட்டு இவ பின்னாடியே ஓடும்போது தள்ளி விட்டுடுறாங்க. தள்ளி விட்டதில் கீழே விழுந்து முட்டியில் இருக்க தோல்லாம் பிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவள் விடவே இல்லை, அழுதுகிட்டே ஏஞ்சி ஓடுறா. அப்போ ஆட்டோவில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ், அதை பூக்கட்டை ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அவங்க வராங்க, டெக்கரேஷன் ஆளுங்களாம். இன்னும் இது பார்த்தா நம்ம மீனா மாதிரியே இருக்கே, ஏன் இங்கே நிற்கிட்டு அழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் கேட்குறாங்க, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா என் பணம்லாம் போயிடுச்சு அக்கா, பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கதறி அழுகுறாங்க. ஐயோ நான் வாங்கக்கா, ஓடி போயினா கூட மொபைல் தான்க்கா இருப்போம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வா மீனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், கையில் ரத்தம் வருது வான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களாம் முடிச்சிருப்பானுங்களேடா, என்னடா இன்னும் ஃபோன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சின்னமணி அந்த பக்கம் புலம்பிகிட்ருக்காங்க. ஃபோன் வருது, இந்த மாதிரி பிடிங்கிட்ட மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, அப்போ கூட அவள் விடவே இல்லை, பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தேன், எப்படியோ முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர்ரா நீங்கள் பெரிய கில்லாடி ஆளுங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன கண்ணு இன்னும் எவ்வளோ நேரம் அவளுக்காக நான் வெயிட் பண்ணணும், நீ எனக்கு இந்த இது முடிச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கே தான் கண்ணு நான் கமிஷன் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க கண்ணுன்னு போட்டு. அதுக்கப்புறமா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, மீனாக்கு அது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எங்கே பாருக்குன்ட்டு. உடனே முத்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துடுவாங்க. வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குவோம், எல்லாமே சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் மீனா போய்ட்டு இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட இது மாதிரி நடந்துருக்கக்கூடாது, அதனால தானே இவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் வேறு நான் ரோட்டில் வந்துட்டு என்கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டாருங்க, நான் என்ன பண்ணுவேன், சீதா வேறு கல்யாணத்துக்கு வச்சுருந்த காசெல்லாம் சேர்த்து தந்தாங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ அழாத எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், நீ ஃபீல் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அப்புறம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க, எந்த அவ்வளோ பெரிய அடியெலாம் இல்லை, உள்ளெல்லாம் எதுவும் ஆகலை, மேலே இருக்க தோல் மட்டும் தேஞ்சிருக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் விட்டுருங்க, நல்லபடியாக கையில் சரியாயிடும், இந்த மருந்துலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட எல்லோரும் கேட்குறாங்க, என்னாச்சு கையெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இப்போ நீ குலுங்கி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா. அதுக்கு எப்படிம்மா வண்டியில் தானே போவேன், என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணாமலை. இல்லை மாமா நான் பணம் இருக்கிறதால ஆட்டோவில் போனேன், ஆட்டோ அப்போ வந்து மனோஜுக்கு என்னடா ஆட்டோ சாஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா வாய் மூடிட்டு இருண்டா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் எடுத்துகிட்டு போன பணம் வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டோடனே விஜயாவுக்கு அப்படியே சந்தோஷமாகிடும். அப்படியே தொடரும் போட்டுருவாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ அந்த நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.